பிரிஞ்சு போன உன்னை தேவனோடு ஒப்புரவாக்குனது யாருன்னா இயேசுவை கொண்டு. அப்ப ஜீசஸ் மறுபடியும் எதுக்கு தான் வந்திருக்கிறார்னா உறவை ரீபில்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார். இந்த ஒரு வரியை புரிஞ்சுட்டாங்கன்னா ஊழியங்கள் எல்லாம் மாறிடும். என்ன ஊழியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாராம்? அப்ப ஊழியக்காரருடைய வேலையெல்லாம் உங்களை யாரோட ஒப்புரவாக்கணும்? பிரிச்சுடுறதே பல நேரத்தில் இவங்க தான் சேர்த்துடுற ஆளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்த்தர் உங்களை புறக்கணிச்சிட்டார் சிஸ்டர். ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரை என்ன பண்ணிட்டாரு? அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க, நானும் பாக்குறேன். எங்க இருக்கிறாரு? பவுல்ல தெளிவா இருந்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு மினிஸ்ட்ரி ரீகன்சிலியேஷன்ல தான் நிக்கணும், வெளியே டிவிஷன்ல இருக்கு. ஆண்டவர் உன்னை நேசிக்கலன்றது, ஆண்டவர் உன்னை கைவிட்டார்ன்றது, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார்ன்றது, இதற்கு ஒரு ஊழியம் தேவையில்லை. குற்றம் சாட்டுகிற ஊழியம் மோசே நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். ஆனால் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பிதாவோடு நம்மை இணைத்தார். ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, இறங்கியே வர மாட்டேங்கிறாங்க. இடையில ஒருத்தர் வந்து சமாதானம் பண்ணி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா கை கொடுத்துட்டா அந்த இடத்துல பரலோகம் மாதிரி இருக்கா இல்லையா? சிலுவன்றது முறைச்சிக்கிட்டு இருந்த மனுஷனையும் தேவனையும் ஒன்று சேர்த்த இடம். அது உபத்திரவத்தின் இடம் அல்ல, அது மகிழ்ச்சியின் இடம், அது வெற்றியின் இடம், அது சந்தோஷத்தின் இடம். இவர் என்னடா புதுசாக பேசுகிறாருன்றீங்களா? வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கிறான்? பழையவர்கள் என்ன ஆயிடுச்சு? நீங்க ஒழிக்கணுமா இல்லை ஒளிஞ்சு போயிடுச்சா? அப்போ தாராளமா நம்புங்க, உங்களை பழசெல்லாம் அவர் ஒழிச்சிட்டாரு. எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புதிது. அடுத்த வருஷம் போடுங்க 18. இவை எல்லாம்னா திருப்பி என்னையவே கேளுங்க. இவை எல்லாம்னா என்ன சார்? பழச ஒழிச்சதும் புதுசை கொண்டு வந்ததும் அவர் சார். உன் பிரயாசம் கிடையாது. உன் பழைய மனுஷனை ஒழிச்சதும் உன்னை புது மனுஷன் ஆக்குனதும் யாரால் உண்டானது? பெருமை பாராட்டுறதுக்கு வேலையே இல்லை, வேலையே கிடையாது. அவரே என் பழையதையெல்லாம் ஒழித்து என்னை புதிய மனிதன் ஆக்கி இருக்கிறார். திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர், இங்கதான் கவனிக்கணும், அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட என்ன பண்ணி, யாரை? பிரிஞ்சு போன உன்னை தேவனோடு ஒப்புரவாக்குனது யாருன்னா இயேசுவை கொண்டு. அப்ப ஜீசஸ் மறுபடியும் எதுக்கு தான் வந்திருக்கிறார்னா உறவை ரீபில்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார். ஜீசஸ் has rebuilt your relationship with God. இயேசுவை கொண்டு பிரிந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை, இந்த ஒரு வரியை புரிஞ்சுட்டாங்கன்னா ஊழியங்கள் எல்லாம் மாறிடும். என்ன ஊழியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாராம்? அப்ப ஊழியக்காரருடைய வேலையெல்லாம் உங்களை யாரோட ஒப்புரவாக்கணும்? பிரிச்சுடுறதே பல நேரத்தில் இவங்க தான் தெரியுமில்ல. சேர்த்துடுற ஆளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யூ ஆர் ரிஜெக்டட்ன்றாங்க. யூ ஆர் ரிஜெக்டட். கர்த்தர் உங்களை புறக்கணிச்சிட்டார் சிஸ்டர். ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரை என்ன பண்ணிட்டாரு? அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க, நானும் பார்க்குறேன். எங்க இருக்கிறாரு? சேர்த்த வேண்டிய ஆள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பவுல்ல தெளிவா இருந்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு மினிஸ்ட்ரி ரீகன்சிலியேஷன்ல தான் நிக்கணும், வெளியே டிவிஷன்ல இருக்க கூட. ஆண்டவர் உன்னை நேசிக்கலன்றது, ஆண்டவர் உன்னை கைவிட்டார்ன்றது, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார்ன்றது, இதற்கு ஒரு ஊழியம் தேவையில்லை. குற்றம் சாட்டுகிற ஊழியம் மோசே நியாயப்பிரமாணத்தின் ஊழியம், ஒப்புரவாக்குகிற ஊழியம் கிருபையின் ஊழியம். மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு தேவனையும் ஜனங்களையும் பிளவுபடுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பிதாவோடு நம்மை இணைத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட என்ன ஆக்கி? ஒப்புரவாக்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆல்ரெடி யூ ஆர் கனெக்டட் வித் காட்னு அர்த்தம். இதுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு 7 நாள் உபவாசம் போடாத, கனெக்ட் ஆகிட்ட என்ஜாய் பண்ணு. ஆமாம், நான் சொல்லுவேன், உபவாசம் போடணும், சரிங்களா? உபவாசத்தை விரும்புகிறவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் உபவாசம்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? 3 நாள் உபவாசம் போட்டால் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அதுக்காக உபவாசமே போடாதே, சரியா? அற்புதத்துக்காக உபவாசம் போடாதே. விரதம்னு பேர் வச்சு, விரதம், பட்டினி, உபவாசம், இந்த டேர்ம்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். வெயிட், சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, சரியா? சிலருக்கு சாப்பாடு இல்லாததுனால என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. சிலர் உடம்பு ஒத்துக்காதுன்னு என்ன பண்ண மாட்டாங்க? சிலருக்கு எல்லாமே இருந்தாலும் அந்த வைராக்கியத்துக்காகவே என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. சிலருக்கு எல்லாமே இருந்தாலும் சாப்பிடணும்னே தோணாதனால என்ன பண்ண மாட்டாங்க? உங்களுடைய உபவாசம்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எல்லாமே இருந்தாலும்
நீங்கள் வந்து இப்போது இன்னொரு வீட்டில் உங்களுக்கு கல்யாணத்தை இன்வைட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், கூப்பிடும்போது என்ன பிரியாணியா அப்படின்னு. என்ன பிரியாணி அப்படின்னா இன்னைக்கு ஒரு வெட்டு, இன்னைக்கு போகிறோம் பிரியாணி சாப்பிட்றோம். மத்தியானம் சாப்பாடுனா காலைல சாப்பிட மாட்டாங்க. நேராக மத்தியானம் போய் காலையிலத்துக்கு என்ன பிரதர் சிரிக்கிறீங்க, காலையில் சாப்பிடாம போய் காலையிலத்துக்கு சேர்த்து பிரியாணி சாப்பிட்டு. இதே நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னா உங்களால் அவளை சாப்பிட முடியுமா? ஏன் தெரியுமா? நீங்கள் ஆல்ரெடி திருப்தியாக இருக்கீங்க சிஸ்டர், ஆல்ரெடி சந்தோஷமா இருக்கிறீங்க. எல்லாத்தையும் சந்தோஷத்தில் இப்போ எதை மறந்துட்டீங்க? சாப்பாட. நம்மால் உபவாசத்தில் சந்தோஷமா இருக்க மாட்டான், தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு பார்த்தோன்னே தெரியும் அவர் எப்படி இருக்கிறாருன்னு. நான் சொல்றேன், உபவாசம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவருடைய அன்பை கழிவுறல சாப்பாட்டை மறந்துடணும். ஐயோ ஆண்டவர் எனக்கு இதை விட ஐ வாண்ட் ப்ரேயர் பிரதர். ஆமென்.